வணக்கம் மக்களே. நம்ம இப்போது ஐபிஎல் சீரீஸ்க்கான எல்லா நியூஸையும் பார்த்தாச்சு, ஸ்குவாட் என்ன அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போது நம்ம அடுத்து கிரிக்கெட்டை பற்றி பேச போகிற ஒரு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவோட செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அடிலேடில் நடந்த மேட்ச்சை பற்றி தான் பேச போகிறோம். இது ஒரு குவிக் ரிவ்யூ தான், பட் இருந்தாலும் என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 5 டே டெஸ்ட் மேட்ச்சு ஆஸ் யூஷுவல் இப்போலாம் 5 டே டெஸ்ட் மேட்ச்சே நடக்கிறதில்ல, 2 or 3 days நடந்தாலே பெரிய விஷயமா இருக்குது. இந்த அடிலேட் டெஸ்ட் மேட்ச் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டே அண்ட் நைட் மேட்ச். பிங்க் பால்னு சொல்லுவாங்க, பிங்க் டெஸ்ட் பால் இது. ஸோ அந்த பிங்க் பாலில் வந்து இந்தியன்ஸ்க்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தது கரெக்டாகவே நடந்துச்சு. ஏன்னா இந்தியா இந்த டெஸ்ட் மேட்சை தோற்றுட்டாங்க. ஏன் தோத்தாங்கன்ற ரீசன் நம்ம பார்ப்போம். ரோஹித் சர்மாவுக்கு வந்து இது வந்து திரும்ப ஒரு கம்பேக்கு. ஏன்னா ஃபஸ்ட் டெஸ்ட் வந்து அவர் கேப்டன் பண்ணல டியூ டு பர்சனல் ரீசன்ஸ். அவரோட செகண்ட் குழந்தைனால அவர் ஃபஸ்ட் டெஸ்ட்டு பங்கேற்க முடியல. இப்போ திரும்ப அவர் வந்ததுனால நிறைய எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ரோஹித் சர்மா ஓப்பனிங் இறங்குவாரா இல்லை எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணான்னு நினச்சோம். அதுக்கேற்ற மாதிரியே ரோஹித் சர்மா 4 down தான் அவரை ப்ளேஸ் பண்ணிட்டார். ஓப்பனிங் ஆஸ் யூஷுவல் ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ஆடினாங்க. ஸோ இந்தியா டாஸை வின் பண்ணி